அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோருக்கும் தனித்தனியாக வரவேற்பு சொன்னால் அதுக்கு தான் நேரம் ஆகும். அதனால் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளர் பாசமிகு அண்ணன் சபின் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் முன்னிலை வகிக்கும் கிளியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பிரியதர்ஷன் அவர்களுக்கும், நம்முடைய அருமை அண்ணன் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் டிக்சன் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகம் விடாலம் ஊராட்சி செயலாளர் அண்ணன் ஜான் வின்சென்ட் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இது. இன்று தமிழ்நாட்டில் பரவலான பேச்சும் கேள்வியும் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைதான் என்ன? இது பல சோசியல் மீடியால எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தான் என்ன. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு முதல்ல பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்களே அவங்களோட கொள்கையோட லட்சணத்தை அப்புறம் பேசுவோம். கட்சி தொடங்கிய நாளில் இருந்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக ஒன்றை சொன்னார்: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ்நாட்டில் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனதுனால எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது திருவள்ளுவர், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார். அவ இதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அரசியலமைப்பு சட்டம் உருவான காலத்திலிருந்து இந்திய நாட்டில் தீண்டாமைக்கு இடமில்லை, ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை, ஜாதி மத வேறுபாடுகளுக்கு இடமில்லை என்று அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெளிவாக அந்த உரிமைகளை தந்திருக்கின்றது. ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகும் நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவோம், இனியும் எல்லோரையும் ஒன்றாக கருதுவோம், சாதி வேறுபாடு இல்லாத சமுதாயம் உருவாக்குவோம் என்று மீண்டும் மீண்டும் பொய் வாக்குறுதிகளை கூறி தேர்தலை சந்திக்க வருகிறார்களே, அவர்களிடம் கேட்போம், 60 ஆண்டு ஆட்சி காலம் போதாதா உங்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட? இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகும் மீண்டும் சமூக நீதியை தான் நிலைநாட்டுவோம் என்று என் மக்களிடம் கேட்டு வருகிறீர்கள். நம்முடைய கொள்கை தலைவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார், அவரை பற்றிய பல விமர்சனங்களும் அவர்களை தரக்குறைவாக பேசும் பல பேச்சுக்களும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஒரு பந்தை நாம மேல போட்டா பந்து கீழே வரும். அறிவியல்ல இதுக்கு பேரு நமக்கு கேட்டா புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா மக்கள் சொல்லுவாங்க, சார் ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன் மட்டும்தான் இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்டா, அவருக்கு முன்னாடி புவியீர்ப்பு விசையே இல்லையா, இல்ல இந்த புவியீர்ப்பு விசையை யாரும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டா பேசியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் புவியீர்ப்பு விசையை பத்தி பேசியிருக்கிறாரு, கலீலியோ பேசியிருக்கிறார். ஏன் இந்தியாவில பழைய அறிஞர் பிரம்மகுப்தா வரைக்கும் புவியீர்ப்பு விசையை பத்தி பேசியிருக்காங்க. ஆனால் சார் ஐசக் நியூட்டன் தான் இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறதுக்கும் அவர் தான் இதற்கு உரிமையாளர் என்பதற்கும் என்ன சான்று? புவியீர்ப்பு விசையை பற்றி பேசினவங்க எல்லாம் உலகத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது உலகத்தை நோக்கி ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர அதோட வேகம் என்னது, அது எந்த திசையில இழுக்கும், எந்த திசையில அது அதிகமா இருக்கு, அது எதுவுமே சொல்லல. நம்ம கேட்டிருப்போம், நியூட்டனோட தலையில ஆப்பிள் விழுந்த அப்புறம் தான் நியூட்டனுக்கு உதயம் வந்தது. அது ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழணும், இந்த ஆப்பிள் கீழே விழுந்தா இது ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார்.
அதோட நின்னாரா? இல்ல. அந்த புவியீர்ப்பு விசைக்கு இத்தனை வேகம் இருக்கு. இந்த வேகத்துக்கு மேல நீங்க ஒரு பொருளை செலுத்தினாதான் அது விண்ணில பறக்கும். அது தொடர்ந்த ஸ்பீடில் இருந்தாதான் அந்த விண்ணிலே அது நிற்கும். அதுதான் இந்த புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சதுக்காகத்தான் நியூட்டன் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டப்படுகிறார். அப்போ சமூக நீதி, சாதி வேறுபாடுகள் இதுக்கெல்லாம் எதிராக போராடின பல பேர் இருந்தாலும் தந்தை பெரியார் களத்தில் வந்து எல்லாருக்காகவும் போராடினார். அதை ஃபார்முலேட் பண்ணார், சேனலைஸ் பண்ணார், மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அரசியலமைப்பு சட்டம் உருவான காலத்தில் இருந்து இந்த இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, மதங்களை பின்பற்றும் உரிமை, அனைத்து உரிமையும் பிரியாம்பிள் எல்லாருக்கும் தந்திருக்காங்க. இதையும் தாண்டி இந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த நாட்டிலே அரசியல் கட்சிகள் தேவை. ஆனால் இந்த உரிமைகள் எல்லா மக்களுக்கும் கிடைத்து விட்டதா? இல்லை. இந்த உரிமைகள் கிடைக்கப்பெறும் காலம் வரை, இதில் ஒரு முழுமை அடையும் வரை இது தேர்தல் வாக்குறுதிகளாகவே பல கட்சிகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். காரணம், நமக்கு கடற்கரையிலே நல்லா பார்த்தா தெரியும். காலையில மிடாலம் நம்ம ஊர்ல ஒரு போராட்டம் நடந்தது, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான ஒரு போராட்டம். 2016 ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. என்ன சட்டம்? அதாவது இதுவரைக்கும் கடல்ல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னா, இல்லைன்னா நீங்க ஆயில் எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா நீங்க ஹைட்ரோ கார்பன் எதோ எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி பெறணும். சுற்றுச்சூழல் அனுமதி பெறணும் மட்டுமல்லாமல் அதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தான் அதுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்கணும். அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா மட்டும்தான் ஒரு திட்டத்தை நீங்கள் அந்த இடத்தில் செயல்படுத்த முடியும். 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் அதை ஆராய்ச்சி செய்வதற்கோ இதிலே அதை கண்டுபிடிப்பதற்கோ மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டமோ அல்லது அவர்களுடைய அனுமதியோ சுற்றுச்சூழல் அனுமதியோ தேவையில்லை. அவர்களுக்கு தேவைப்பட்ட இடத்தில் ஆராய்ச்சி செய்யலாம். ஆராய்ச்சி செய்த வண்ணமே அந்த இடத்திலே அவர்கள் ஹைட்ரோ கார்பன் கிடைத்தால் ஹைட்ரோ கார்பன், ஆயில் கிடைத்தால் ஆயில், இல்லைன்னா மண்ணெண்ணெய் கிடைச்சாலும் மண்ணெண்ணெய் எடுப்பாங்க. காலையில் ஒரு கூட்டம் தெளிவாக அவங்க நடத்தினாங்க. இந்த உலகத்தில் ஆக்சிஜன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? நிறைய பேரோட கருத்து என்னன்னா, மரங்கள் தான் நமக்கு ஆக்சிஜன் தருன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் 2 பங்கு கடலும் 1 பங்கு நிலத்தால் சூழப்பட்ட ஒன்று. இந்த உலகத்திற்கு ஆக்சிஜன் கொடுக்கிறதே கடல். 75% ஆக்சிஜன் வருவது இந்த கடல்ல இருந்து வருது. இந்த கடலுக்கு உள்ளாடி இருக்கிற பச்சை பாசிகள், தாவரங்கள், பவளப்பாறைகள் அனைத்தும் சேர்ந்துதான் 75% ஆக்சிஜன், நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனை இந்த உலகத்துக்கு தருது. இந்த ஹைட்ரோ கார்பன் ஆயில் எல்லாம் தோண்டி எடுக்கணும்னா சாதாரணமா ஒரு பைப்பை போட்டுட்டு தோண்டி எடுக்க முடியாது. அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல தெரியணும். அந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும்னா சாதாரணமா போயிட்டு யாருமே கடலுக்குள்ளாடி குளிச்சுட்டு போட்டு எங்க ஆயில் இருக்குன்னு பார்க்க முடியாது. நிலநடுக்கம் ஏற்படுறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த நிலநடுக்கம் ஏற்படுறதை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி தான் சைஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சைஸ்மிக் இதை வச்சு கிட்டத்தட்ட 2000-3000 மீட்டருக்கு கீழே ஒரு மிசைலை விட்டா எந்த அளவு ஸ்பீடில் போகுமோ அந்த அளவு ஸ்பீடில் காத்த கீழே அடிப்பாங்க. கீழே அடிக்கும்போது அந்த நிலங்கள் 2ஆக பிளரும். அதில் இருந்த தாவரங்கள், விலங்குகள்னா கடல் மீன்கள், அந்த நம்ம பண்ணைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ள மீன்கள் இறந்து போகும். கடலுக்குள்ளாடி இருக்கிற தாவரங்களும் பாசிகளும் எல்லாமே இறந்து போச்சுன்னா நாளைக்கு ஆக்சிஜன் இவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? நாம சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். மீனவர்கள் வருமானத்தை பத்தி அண்ணன் பேசினாரு. 60,000 கோடி 60,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நாம இந்த அரசாங்கத்துக்கு ஈட்டுறோம். எத்தனை கோடி பேர் நம்ம இருப்போம்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் எத்தனை மீனவர்கள் இருப்போம்னு நினைக்கிறீங்க? 2,80,00,000 மீனவர்கள் தான் இந்தியாவில் இருக்காங்க. 2,80,00,000 மீனவர்கள் 60,000 கோடி அந்நிய செலவாணி ஈட்டுக் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்போம்னு நினைக்கிறீங்க? எத்தனை மீனவர்கள்? 10,00,000 பேர். 10,00,000 பேர் இருந்து எத்தனை கோடி ஏற்றோம்? 8,000 கோடி.
இது நாம உழைப்பினால வரும் பணம். இந்த பணத்துல அரசாங்கம் நமக்கு எவ்வளவு செலவு பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒழுங்கா செலவு பண்ணியிருந்தா நம்ம 21 உயிர்களை தேங்காய் பட்டணத்தில் இழந்திருக்க மாட்டோம். ஓகி புயல் 232 பேர் இழந்திருக்க மாட்டோம். இந்த அரசின் கொள்கை தான் என்ன? 232 பேர் ஒன்னா செத்தா 20 லட்சம், தேங்காய் பட்டணத்தில் ஒரு ஆள் 21 பேர் செத்தா 2 லட்சம். இதுதான் இவங்களோட கொள்கை. என்னைக்காவது நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? ஒரு காய்ச்சல் வந்தா கடல்ல கிடந்து மீனை இறந்து போறான். ஒரு நாள் காய்ச்சல், 3 நாள்ல அவன் கரை வர முடியாம 3வது நாள் இறந்து போறான். கரைவரை கொண்டு வர முடியல. இத்தனை வருஷமா தேர்தலை சந்திக்கும் போது எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நாங்க ஹெலிகாப்டரை கொண்டு வருவோம், அந்த தளத்தை கொண்டு வருவோம், இந்த தளத்தை கொண்டு வருவோம், கடல் ஆம்புலன்ஸை கொண்டு வருவோம் சொல்லிட்டு வாகலியை பேசினாங்களே. எத்தனை தேர்தல் நடந்தது? எத்தனை உயிர்களை இழந்தோம்? ஆனா கடல்ல இழந்தா கரையில வந்தா கரெக்டா அடக்க பூசைக்கு வருவாங்க, 8 பூசைக்கு வருவாங்க, 30 பூசைக்கு வருவாங்க, ஆண்டு பூசைக்கு வருவாங்க. காரணம் அவங்களுக்கு தேவை நம்ம அனுதாபம். நம்ம வீட்டில் வந்தார், எம்எல்ஏ வந்தார், இல்ல எம்பி வந்தார், நம்ம அடக்கத்துக்கு வந்தார், நாம ஓட்ட போடுவோம். சிந்திக்க வேண்டிய நேரம். அவங்க கிட்ட என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? தேங்காய் பட்டணத்துல இல்லைன்னா முதல் உயிர் போனப்புறம் 2வது உயிர் போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இனி இந்த உயிர்கள் போகாம இருக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு எங்களுக்காக வச்சிருக்கீங்க? ஏதாவது கேள்வி கேட்டோமா? இல்ல. ஏன்னா சொசைட்டில 2 லட்சம் தருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே நம்ம 20 லட்சம் கட்டணும்னா 100 பேர் ஒன்னா சாகணும். இதுதான் அரசோட கொள்கை. இந்த சிந்தனை மாறணும். மக்கள் சிந்திக்க தொடங்கணும். இந்த மாற்றம் உருவாங்கணும்னா ஆண்களால இல்ல, பெண்களால உருவாகும். ஏன்னா கன்னியாகுமரி கடற்கரையில் நடந்த 90% போராட்டங்கள் வெற்றி பெற்றது பெண்களால. இந்த பெண்களால தான் இனியும் சரக்கு அந்த மாற்று முனையத்தை நாம ஏன் துரத்தி அடிச்சோம்னா வண்டியா இறங்கின ஒவ்வொரு வண்டியான ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் பெண்கள் வந்து இறங்குனாங்க. ஆண்கள் 20% பெண்கள் 80% நின்று ஒன்னா சேர்ந்து நின்று அந்த இனியும் துறைமுக அந்த திட்டத்தை துரத்தி எடுத்தோம். பல பேருக்கு இன்னைக்கு என்ன குழப்பம்? என்ன விழிஞ்சத்துல துறைமுகம் வந்தது, விழிஞ்சத்துல என்ன வளர்ச்சி வந்துருமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். விழிஞ்ச துறைமுகம் தொடக்கத்தில் அவங்க போடும்போது 7079 கோடி ரூபாய் அதோட முதலீடு. அதானி பேர்ல, அதானி விழிஞ்சம் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், அதான் பேரு. அதானியோட பேரு கொடுத்தாச்சு. அதானி எவ்வளவு ரூபாய் இதுல முடக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல எவ்வளவு ரூபாய் செலவாக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 7,750 கோடியில 5,500 கோடி ரூபாய் கேரள அரசாங்கம் கொடுக்குது. 2,000 கோடி ரூபாய் ஹட்கோன் ஒரு நிறுவனம் கொடுக்குது. மீதி எவ்வளவு இருக்கு? மொத்தமா சொல்ல போனா அதானியோட முதலீடு 400 கோடி ரூபாய். இந்த 400 கோடி ரூபாய் கொடுத்த ஒருத்தனுக்கு 25 வருஷத்துக்கு ஒரு ஹார்பரை குத்தகை கொடுக்குறீங்கன்னா நீங்க யாருக்காக ஆட்சி செய்வீங்க? இந்த 7,750 கோடி 5,500 கோடி செலவு பண்ண இந்த கேரள அரசாங்கத்தால ஒரு 2,000 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அது ஒரு பொதுத்துறையாக மாற்றி இருக்க முடியாதா? செய்ய மாட்டாங்க. ஏன்? தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒவ்வொரு கட்சிகளும் எழுதி வாங்கிச்சு. ஏன்? ஒவ்வொரு திட்டமும் தனியாருக்கு போனாதான் இங்க காசு வரும். விழிஞ்ச துறைமுகத்தில் இன்னைக்கு ஒரு கப்பல் வந்தது, அங்க இருந்து வெளியே போன கப்பல். ஏதாவது நிவாரணம் அவங்க அறிவிச்சாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எதிராக கேஸ் கூட போடல. ஏன்? ஏன்னா நாம கேட்க மாட்டோம். எங்க கடற்கரையில வந்து என்னது வேஸ்ட் ஏறினாலும் கேட்க மாட்டோம், என்னது மரங்கள் வந்து ஏறினாலும் கேட்க மாட்டோம், எங்க மீன்கள் செத்து போனாலும் கேட்க மாட்டோம். ஆனா கப்பல் கவிழ்ந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்துல மீனோட விலை எவ்வளவு குறைஞ்சது? எத்தனை பேர் நம்ம மீனை வாங்கினாங்க? மாற்றத்தை கூட்டி சிந்திக்க வேண்டிய சமயம். ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? நாம சுவாசிக்கிறோம், அப்படியா? இல்ல. ஒரு பிரெஞ்சு அறிஞர் சொல்லுவார், ஒரு மனுஷன் தான் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் அவன் நினைக்கிறான். நான் நினைக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் உயிரோடு இருக்கேன். இல்லைன்னா இன்னொரு ஆள் சொல்லி தான் நம்பணும் தேவையில்லை. நான் உயிரோடு இருக்கிறேன் நான் நினைக்கிறேன்னா நான் நினைக்கணும். நம்ம ஒவ்வொருவரோடு நினைக்கணும். இந்த மண்ணில மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் நாம சிந்தனை மாறணும். காலங்காலமாக நம்மளை ஆண்டு கொண்டிருப்பவர்கள்
வெற்று வாக்குறுதிகளை தந்து நம்முடைய இன்னைக்கு அடுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 8 சிறு துறைமுகம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசின் கடமை என்னன்னா, அவர் சொந்த நாட்டின் குடிமக்களை நவீன குடிகளாக மாற்றணுமே தவிர அந்த குடிகளை குடிபெயர செல்லக்கூடாது. இன்னைக்கு 36 நாட்கள் மேல் தொலைவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வராங்க, நாளைக்கு சிறு துறைமுகத்தை கொண்டு வராங்க, இப்படி எல்லாம் கொண்டு வராங்க. அண்ணன் தெளிவா சொன்னார், இந்தியாவோட கடன் 2 லட்சம் கோடி. கரெக்டா சொல்ல போனா இந்த வருஷம் 1,81 லட்சம் கோடி இந்தியாவோட கடன். அடுத்த வருஷம் அதாவது 2026 மார்ச் மாசம் ஆகும்போது 1,96 லட்சம் ரூபாய் கடனா இது மாறும். அதாவது ஒரு ஆண்டுக்கு சராசரியா இந்தியா வாங்குற கடன் 10 லட்சம் முதல் 15 லட்சம் கோடிகள். ஆனா நீங்க இந்த பாராளுமன்றம் கூட்டத்தோட தொடங்கின உடனே மத்திய அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்னது? 15 லட்சம் கோடி கிட்ட கார்பரேட்டுகளுக்கு லோனு தள்ளுபடி பண்ணிட்டோம். கார்பரேட்டுகளுக்கு 15 லட்சம் கோடி கிட்ட தள்ளுபடி பண்ணிட்டோம். அதாவது ஒரு வருஷத்துல அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் யாருக்காக தள்ளுபடி பண்றாங்க? கார்பரேட்டுகளாக தள்ளுபடி பண்றாங்க. இது யாரோட பணம்? இந்தியா வல்லரசு இந்தியா இல்ல, இப்போதைக்கு இந்தியா மிடில் கிளாஸ் இந்தியா. ஒவ்வொரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவனும் உழைச்சு அவங்களோட டெய்லி வருமானத்துல இந்த இந்தியாவுக்கு வரி கட்டி இந்த இந்தியாவை வளர்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த வருமானத்துல நீங்க 15 லட்சம் கோடி எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? வளர்ச்சி என்ற பெயரில் தனியாருக்கு கொடுத்துட்டு அதை தனியார் மயம் ஆக்கிட்டு கடைசியில அந்த 15 லட்சம் கோடி யார் ஏப்பம் விடுதா? கார்பரேட்டுகள் ஏப்பம் விடுது. இந்த மக்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இது சிந்திக்க வேண்டிய தருணம். இந்த கடற்கரையில பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புவேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்ற தள்ளலும் தள்ளாமை நீத்து, திருவள்ளுவரோட குரல். இது 2026 என்பது நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அரியணையில் உட்கார வைக்கும் வருடம். இந்த வருடத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நாம் மாற வேண்டும். காரணம், ஆண்டாண்டு காலமாக யாருக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த மாற்றத்தை 2026 செய்து இந்த கடற்கரையையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம் தளபதியின் ஆட்சி 2026 அமைந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த மாற்றத்தை உருவாக்கி அதை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.